நான் இந்தியாவை குறை சொல்ல விரும்பல. அஃப்கோர்ஸ் இந்தியா wins. இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் ஹாப்பி. ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. டிட் வி Good afternoon, my dear people. Today is a Sunday. சண்டேனாலே ஃபன் டே, இந்த டே அந்த டே அப்படி இப்படின்னு பிளா பிளா பிளான்னு மூவியில் தான் சொல்லுவாங்களே தவிர ரியல் லைஃப்பில் சரியான தலைவலி. என்ன துணி துவைக்கணுங்க. சை, ஹாஸ்டல் லைஃப்ல இப்படி தான். நான் எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு துணியை போடுறேன். பட் எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த வீக் இப்படி ஒரு மூட்டை ஃபுல்லாக வந்து சேர்ந்துடும். அதை கழுவுறதுக்கு நான் பண்ணுற பாட்டு இருக்கு. மை பிரைன் வில் டெல் கோ அண்ட் வாஷ் யுவர் கிளாத்ஸ். சாரி, மை ஹார்ட் வில் சே போய் துணியை துவைடான்னு. பட் மை மைண்ட் போடா நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு தூக்கி போட்டு போய் தூங்க தாங்க சொல்லுது. என்ன பண்ணுறது? பட் ஆனால் அடுத்த வாரத்துக்கு போடுறதுக்கு துணியே இல்லை, போய் துவைச்சு தான் ஆகணும். முடிச்சு விட்டீங்க போங்க. வெளியே வெயில பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதனால் இன்றைக்கி டெரஸை போய் துவைக்கக்கூடாது. துவைச்சோன்னா சோழி முடிஞ்சிடும் எனக்கு அப்புறம் திரும்ப. ஸோ இன்றைக்கி பாத்ரூமில் தான் துவைக்கிறது. நீங்களும் எவ்வளோ நேரம் தான் அதை பார்ப்பீங்க, உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். அதனால் நான் போய் இதை முடிச்சுட்டு அப்புறம் வரேன் உங்ககிட்ட. வெல்கம் டு அனதர் நியூ லெசன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை எடுக்கலான்னு பிளான்லாம் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் செஞ்ச காரியம், எஸ் நீங்கள் தான், தட் ஹர்ட்ஸ் மீ ரியலி நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு புது ரியல் வேர்ல்டில் கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க, வெல்கம் டு த அனதர் ரியல் வேர்ல்ட் லெசன். கொஞ்சம் இன்னைக்கு லைட்டிங் கம்மியாக இருக்கும், ஏன்னா ஹாஸ்டலில் கரண்ட் இல்லை. அது பெரிய பிரச்சனையே இல்லை. முக்கியமாக விஷயத்துக்கு வருவோம் டேரக்டாக. இந்தியா வின்ஸ், இந்தியா வின்ஸ், இந்தியா வின்ஸ். அஃப்கோர்ஸ் இந்தியா வின்ஸ். பட் நான் நாளைக்கு உனக்குன்னா ஜாபுக்கு லீவாக விட போகிறான், இல்லை ஸ்கூல் தான் லீவ் விட போகிறான், எல்லாம் காலேஜ் தான் லீவ் விட போகிறான். இந்தியா வின் ஆனதுக்கு வாட் நல்லா வாயில வருது, பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ ஷுட் டெல் திஸ். இந்தியா வின் பண்ண அவங்களுக்கு என்னடா, விளையாடினவன் அவன் ஜாலியாக இருக்க போகிறான், அவன் குடும்பம் சந்தோஷப்பட போகுது. அங்கே வேலை செய்கிறவன், அந்த ஸ்டேடியம் உள்ள இருந்தவன் அவன் சந்தோஷமா இருக்க போகிறான். ஏன் தோத்தவன் ஆஸ்திரேலியாக்காரனே, ஆஸ்திரேலியாவில் தானே மேட்ச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனே கூட சந்தோஷமா போவான். ஏன்னா he get paid. Did you get paid? If the India wins, tomorrow the office will tell you, oh, India wins today, so tomorrow I will give you some bonus. Did they say? They are India, India, India. Of course, I am also from India. I am in India. Right now this video is watching you inside this India. I am making in Indian. Yes, of course. But ஏன் இது எதுக்குதான் புரிஞ்சிக்க மாட்டேறான்னு தெரியல. பட் இது நான் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் ஏன் இந்த விஷயத்த அவங்க முன்னாடி வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் போய் முட்டு சந்தில் முட்டிக்கிட்டு நிற்கும் போது, ஐயோ எனக்கு யாரும் சொல்றதுக்கு அப்போ ஆளே இல்லையே அப்படின்னு நீங்கள் அழுவக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பாடம் உங்களுக்கு. இது நீங்கள் பார்த்தா பாருங்க, இல்லை பார்க்காம போங்க. பட் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இருக்குது,
அதனால ரிக்ரெட் பண்றதுல உங்களுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரோஜனமும் கிடையாது. They constantly distract us from the real world. Why you are not understanding that? இப்போ ஒரு வருஷத்துல 12 மாசம்னா 2 மாசம் ஐபிஎல், 2 மாசம் வேர்ல்டு கப், 2 மாசம் இது, 2 மாசம் அது, 4 மாசம் பிக் பாஸ், அப்புறம் என்ன இருக்கு இன்னும் நடுவில் கேப்ல புது புது படம். எப்பதானா நீங்க வாழ்க்கையை வாழ போறீங்க? அவன் ஒரு நாள் ஒரு ஸ்டேஜ் வைக்கிறானுங்க. இவன் இன்னைக்கு இதை பண்ணா, இன்னைக்கு அவன் அதை பண்ணா. நீ எப்படா என்ன பண்ண போற? திஸ் இஸ் நாட் அ மோட்டிவேஷன் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திஸ் இஸ் why men are weak. This is the lesson. Why men are weak, why men are distracted. 25 வயசு 26 வயசுக்கு போனதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்றான் வாழ்க்கையில உட்காந்துக்கிட்டு, ஐயோ அப்பயே பண்ணிருக்கலாமே, ஐயோ அதை அப்பயே பண்ணிருக்கலாமே, ஐயோ இதை இப்பயே பண்ணிருக்கலாமேன்னு. அதனால சுருக்கிக்கிட்டு இது எல்லாத்தையும் தூக்கடாசிட்டு வாழ்க்கையில உறுப்பியதாக பண்ணாத வழி பாருங்க. இந்தியா ஜெயிச்சா என்ன, இந்தியா தோத்தா என்ன, உங்க வாழ்க்கையில கடைசியில எண்ட் ஆஃப் த மந்த் காசு இருக்கா, டப்பு இருக்கா, அதான் இம்பார்ட்டன்ட். எவனாச்சும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எவனாச்சும் இல்லைன்னு சொல்லுங்க. இப்பயே டெபேட், நான் அப்படியே ஒரு டெபேட் பேசுறவங்க கூட எவனாச்சும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை திஸ் இஸ் இப்போ நான் இது பேசினா அப்படியே உங்க மைண்ட்ல ஓடும், என்னடா இவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான், என்னடா ஆயிடுச்சு இவனுக்குன்னு. இன்னொரு சைட்ல பேசுவான், இவன் பெரிய யோகிதை நல்லாலாம் கேட்பீங்கன்னா நான் பெரிய யோகிதை இல்லைதான். பட் அட்லீஸ்ட் ஐ நோ சம்திங் தட் திஸ் ஆல் திங் இஸ் டிஸ்ட்ராக்டட் அஸ் ஃப்ரம் ரியல் திங். ஐ நோ that's the reason I'm telling you, please wake up. It's too late. Please wake up. இல்லைன்னா நான் திரும்ப சொல்றது ஒரே விஷயம் தான், வாழ்க்கை முன்ன மாதிரி இல்லை. நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா, you go college and study, go for 12 years schools and come back, go for college and blah blah blah, do degree and get government job, you will be happy in your life. Of course I agree that loop cycle, but now if you tell me this, I won't agree. That's like totally wrong. Of course that's totally wrong. One of my friend has said 2 days before, I don't know, something 5 generation loan plan. What the heck is this 5 generation loan plan? ஏண்டா நீ எடுக்கிற லோனுக்கு 5 ஜெனரேஷன் லோடு கட்ட போகுது? ஐயோ என்னன்னா இது சை. அதான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல மினிமம் சேலரியாவே வச்சுட்டான் அவங்களுக்கு. எந்த கம்பெனினா போங்க, மெடிக்கல், இன்ஜினியரிங், ஐடி எதுனா போங்க, உங்களுக்கு 20,000 இல்லைன்னா அதுக்கும் கீழே தான் அவங்களுக்கு அடி மட்டும் தான் கூப்பிட்டு போவான். நீங்க 15,000 20,000 சம்பாரிச்சு ஒரு 2 வருஷம் நீங்க சேர்த்து வச்சா போடுவோம், ஒரு பைக் கூட வாங்க முடியாது. ஆனா நம்ம சூப்பர் கார், ஃபெராரி, புகாடின்னு ட்ரீம்ல உட்காந்துட்டு இருக்கோம். அந்த கார் வாங்குறதுக்கெல்லாம் டிகிரி வச்சா முடியாது தம்பிங்களா, அண்ணன்மார்களே. அதனால உருப்படியா போய் இந்த இந்தியா ஜெயிச்சிருச்சு, அது ஜெயிச்சிருச்சு, நான் இந்தியாவை குறை சொல்ல விரும்பல. அஃப்கோர்ஸ் இந்தியா வேர்ன்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் ஹாப்பி. ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. டிட் ஹார்ட் ஒர்க் என்னையும் தான் சேர்த்து கேட்குறேன். நோ, பட் தே டிட் ஹார்ட் ஒர்க். They sacrificed their time, they sacrificed their pain, so they must be happy. But we should not. So focus on yourself. கடைசியில் என்னையும் இப்படி பேச வச்சுக்கீங்களா?